வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. Today we see the lesson in 8th standard science unit 12 atomic structure. In the atomic structure we will see the continuation part of the part 3 12.6 in chemical formula or molecular formula. வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு என்கின்ற பாடப்பகுதியினுடைய மூன்றாவது காணொளியை, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாடத்தினுடைய மூன்றாவது காணொளியை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த ஷார்ட்டர்டு notation of a molecule. It shows the actual number of atoms of each element present in a molecule of a substance. Certain steps are followed to write down the chemical formula of a substance. They are given below. வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேதிச் சேர்மம் அல்லது மூலக்கூறை குறிக்கும் எளிய வழிமுறையாகும். இது ஒரு சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மூலக்கூறிலும் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. ஒரு வேதிச் சேர்மத்தினுடைய வேதியியல் வாய்ப்பாட்டை எழுதும் வழிமுறைகள் என்ன என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட் டவுன் த சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ions side by side so that the positive radical is on the left and the negative radical is on the right hand side. அதாவது நேர் அயனுடைய குறியீடு இடதுபுறத்திலும் எதிர் அயனுடைய குறியீடு வலதுபுறத்திலும் இருக்குமாறு ஒரு தனிமம் அல்லது அயனுடைய குறியீட்டை அருகருகே எழுத வேண்டும். Then write the valencies of the two radicals shows the symbols of right in subscript sign plus and minus of the ions omitted. அயனிகளுடைய இணைதிறன்களை தனிமத்தின் குறியீட்டிற்கு மேற்புறத்தில் எழுதவும் மின்சுமையான பிளஸ் அல்லது நெகட்டிவ் ஆகியவற்றை எழுதக்கூடாது. Reduce the valence to simplest ratio of is needed. Otherwise, interchange the valencies of the elements ions. Write this number of subscripts. However, I appearing on the subscript of the symbol is omitted. தேவையெனில் இணைதிறன் விகிதங்களை சுருக்கி அவற்றின் மிக குறைந்த விகிதங்களை எழுத வேண்டும். இல்லையெனில் தனிமம் அல்லது அயனுடைய இணைதிறன் இடமாற்றம் செய்யத்தக்க விகித எண்களை அடுத்தடுத்த தனிமத்தினுடைய குறியீட்டிற்கு கீழ்ப்புறத்திலே எழுத வேண்டும். 1 இட்ஸ் நாட் அன் ஐ 1 என்ற எண்ணை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. Thus we are arrive the chemical formula of the compound. Let us derive the chemical formula for calcium chloride. Step 1. First calcium chloride உடைய வேதி வாய்ப்பாட்டை எழுதுவதற்கு உண்டான ஃபார்முலா எப்படி எழுதுவது என்பதை பார்க்க வேண்டும். ரைட் த சிம்பிள் ஆஃப் த கால்சியம் அண்ட் குளோரின் சைட் பை சைடு CaCl. ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் த கால்சியம் அண்ட் குளோரின் above the symbol of the ரைட் சைடில் Ca2Cl1 என்று எழுத வேண்டும். அப்போ கால்சியத்துக்கு 2 குளோரினுக்கு 1 என்ற இணைதிறனை எழுத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இன்டர்சேஞ்ச் த வேலன்சிஸ் ஆஃப் த எலிமெண்ட், அதை அப்படியே மாற்றி எழுதிக்கணும். எப்படின்னா 1 இந்த பக்கம் போயிடும், 2 இந்த பக்கம் தரணும், 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்றதை ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ CaCl2 அப்படின்னா கால்சியம் குளோரைடு என்று பெயர். Thus the chemical formula for calcium chloride is CaCl2. Then we see the activity. நிறைய கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ரைடு, தென் கால்சியம் ஆக்சைடு, அலுமினியம் சல்ஃபேட், கால்சியம் பாஸ்பைடு. இது எல்லாமே இதனுடைய சிம்பிள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்றத ரைட் டவுன் இன் யுவர் நோட்புக் இன் இந்த ஆக்டிவிட்டி. தென் த நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், வேதிச் சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை எவ்வாறு இருக்கிறது. A chemical compound is a substance formed out of more than one element joined together by chemical bond. Such compounds have properties that are unique form that of elements that formed them. While naming these compounds, specific ways are followed. They are given below. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிப்பிணைப்பிலே ஈடுபட்டு உருவாகக்கூடிய பொருள்களே வேதிச் சேர்மங்களாகும். இந்த சேர்மங்களுடைய பண்புகள் அவற்றிலுள்ள தனிமங்களுடைய பண்புகளிலிருந்து மாறுபடுகிறது.
இந்த சேர்மங்களுக்கு பெயரிடும் பொழுது ஒரு சில வழிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. அவை என்ன என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. In naming a compound containing a metal and non-metal, the name of the metal is written first and the name of the non-metal is written next after adding the suffix IDE to its name. Example, NaCl, sodium chloride, IDE. AgBr, silver bromide, IDE. Then the naming a compound containing a metal, a non-metal of oxygen, name of the metal is written first and the name of the non-metal with the oxygen is written next after adding the suffix ATE for more atoms oxygen or ITE for less atom of oxygen to its name. Na2SO4, sodium sulfate, ATE. NaNO3, sodium nitrite, ITE. Then if naming a compound containing two non-metals only, the prefix mono, di, tri, tetra, penta, etc. is written before the name of non-metals. SO2 oxide, N2O5 pentoxide என்று எழுத வேண்டும். உலோகம் மற்றும் அலோகம் ஆகிய இரண்டும் கலந்த சேர்மத்தினுடைய பெயரை எழுதும் பொழுது உலோகத்தினுடைய பெயரினை முதலிலும் அலோகத்தினுடைய பெயரை அடுத்ததாகவும் எழுத வேண்டும். அலோகத்தினுடைய பெயருடன் ஐடு என்ற பின்னோட்டை சேர்த்து எழுத வேண்டும். உலோகம், அலோகம் மற்றும் ஆக்சிஜன் கலந்த உலோகத்தினுடைய பெயரினை எழுதும் பொழுது உலோகத்தின் பெயரினை முதலிலும் அலோகத்தின் பெயரை அடுத்ததாகவும் எழுத வேண்டும். அலோகத்தினுடைய பெயருடன் ATE, சல்பேட் என்ற பின்னோட்டையும், அதிக அளவில் ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தால் அது ஐட் என்ற பின்னோட்டையை, குறைந்த அளவில் ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தால் சேர்த்து எழுத வேண்டும். உதாரணமாக Na2SO4 சோடியம் சல்பேட், NaNO2 சோடியம் நைட்ரேட். இரு அலோகங்களை மட்டும் கொண்ட சேர்மங்கள் பெயரிடும் பொழுது அலோகங்கள் பெயருக்கு முன்னோட்டாக மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா என்பவற்றை சேர்த்து எழுத வேண்டும். சல்ஃபர் டை ஆக்சைடு 2, Na2O5 5 ஆக்சிஜன் பென்டாக்சைடு என எழுத வேண்டும். இதற்குண்டான ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பொறுத்து SO2, NO2SO3, PCl5, CaCl2, NaNO3, BaO ஆகியவற்றை இங்கு நீங்கள் செயல்பாடுகளாக எழுத வேண்டும். Then we see the chemical equation, வேதி சமன்பாடு. A chemical equation is a shorthand representation of the chemical reaction with the help of chemical symbols of formula. Every chemical equation has two components, reactants and products. Reactants are the substances that take part in a chemical reaction, and the products are the substances that are formed in the chemical reaction. வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்திலே எடுத்து கூறும் குறியீட்டு முறையாகும். இதில் வினைபடு பொருள்கள் மற்றும் வினை விளைபொருள்கள் என இரு கூறுகள் உள்ளன. வேதிவினையிலே ஈடுபடக்கூடிய பொருள்கள் வினைபடு பொருள்கள் எனவும், அதில் உருவாகக்கூடிய பொருள்கள் வினை விளைபொருள்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இது எவ்வாறு ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் த ஸ்கெல்டன் ஈக்குவேஷன், சமன்பாட்டை முற்றுபெறாத வேதி சமன்பாட்டை எழுதக்கூடிய முறைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிஃபோர் ரைட்டிங் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ கெமிக்கல் reactants, skeletal equation is written. The following are steps involved in writing the skeletal equation. Write the symbol and the formation of each of the reaction on the left hand side LHS and in the join the name by plus sign. அதாவது வினைபடு பொருள்கள் வேதிவினைக்கான சமன் செய்யப்படாத வேதி சமன்பாட்டை எழுதுவதற்கு சமன் செய்யப்படாத சமன்பாட்டினை எழுதுவது அவசியம். சமன் செய்யப்படாத சமன்பாட்டினை எழுதும் வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வினைபடு பொருள்களுடைய குறியீடுகளை இடதுபுறத்தில் எழுதி அவற்றுக்கிடையே கூட்டல் குறியீட்டினை இட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஃபாலோ தம் அண்ட் ஆரோ விச் இஸ் இன்டரப்டட் as given the form. அதனை அடுத்து அம்புக்குறியிட வேண்டும். இந்த அம்புக்குறியானது வினையில் ஈடுபடும் பொருள்கள் மற்றும் உருவாகும் பொருள்களை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. Write the right hand side RHS of the arrow. The symbols are formulae for each of the products. அம்புக்குறியினுடைய வலதுபுறத்திலே உருவாகக்கூடிய பொருள்களுடைய குறியீடு மற்றும் வாய்ப்பாடு ஆகியவற்றை குறிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக if the product of the gas, it should be represented by upward arrow, and if it is precipitate means precipitate வீழ்படிவாக்கல் என்று பெயர், should be represented downward by the arrow in the
டவுன்வேர்டு, அதாவது ஒரு கேஸாக இருந்ததுன்னா, வாயுவாக இருந்தனால் அம்புக்குறி மேல் நோக்கியும், வீழ்பிடிவாக இருந்ததனால் அம்புக்குறி கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள், Mg + H2SO4 gives MgSO4 + H2. H2ங்கிறது கேஸ் அப்படிங்கிறத உங்கள் உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் ரிட்டன் இஸ் கால்ட் ஆஸ் எ எலக்ட்ரான் ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம எழுதியிருக்கிறோம். தென் பேலன்சிங் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன், வேதி சமன்பாட்டை சமன் செய்தல் எவ்வாறு? According to law of conservation of mass, the total mass of all the atom are forming the reactants should be in equal to that of all atom forming the products. This law will be hold good only when the number of atom of all types of elements on both sides is equal. A balanced chemical equation in one in which the total number of atom of any element on the reactant side is equal to the total number of atom of that element of the product side. அதாவது பொருண்மை அழியா விதியின்படி, லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸின் படி, வினைபடுபொருள்களுடைய மொத்த நிறை விளைபொருள்களுடைய மொத்த நிறைக்கு சமமாக இருக்க வேண்டும். ஒரு சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள தனிமங்களுடைய அணுக்களின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் மட்டுமே நிறையும் சமமாக இருக்க முடியும். சமன் செய்யப்பட்ட வேதி சமன்பாடு என்பது வினைபடுபொருள்களுடைய தனிமத்தினுடைய அணுக்களையும் விளைபொருள்களுடைய தனிமத்தினுடைய அணுக்களையும் சமமாக கொண்ட ஒரு சமன்பாடாகும். அதற்கு அடுத்தபடியாக இதை எவ்வாறு எழுதுவது என்பதை பார்க்க வேண்டும். There are many methods by balancing the chemical equation. Trial and error method, direct inspection, fractional method and odd number even number method are some of them. While balancing a chemical equation, following points are to be borne in mind. வேதி சமன்பாட்டினை சமன் செய்வதற்கு பல முறைகள் வழக்கத்தில் உள்ளன. முயன்று தவறுதல் முறை, நேரடி முறை, பின்ன முறை, ஒற்றை இரட்டை எண்கள் முறை போன்ற சில முறைகள் உள்ளன. அவற்றுள் சில வேதி சமன்பாட்டை சமன் செய்யும் பொழுது ஒரு சில குறிப்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இனிஷியலி த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன் ஈக்குவேஷன் ஷுட் பி கவுண்டட். சமன் செய்யப்படாத சமன்பாட்டின் இருபுறமும் ஒரு தனிமம் எத்தனை முறை வருகிறது என்பதை கணக்கிட வேண்டும். An element which occurs least number of times in the reactant or product side must be balanced first. Then elements occurring 2 times, elements occurring 3 times and so on in increasing order must be balanced. சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தனிமத்தினை முதலிலும், இருமுறை வரக்கூடிய தனிமத்தினை அடுத்து, 3 முறை வரக்கூடிய தனிமத்தினை அடுத்தாற் போலவும் சமன் செய்யப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக when a 2 or more elements occur same number of times, the metallic element and balanced first is preference on to non-metallic element. If more than one metal or non-metal is present than a metal or a non-metal with higher atomic mass, refer periodic table to find the atomic mass in balanced is first. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரே எண்ணிக்கையில் இருந்தால் முதலில் உலோகத்தையும் பின்பு அலோகத்தையும் சமன் செய்ய வேண்டும். ஒன்றிற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது அலோகங்கள் இருந்தால் அதிக அணுநிறை உடையவற்றை அணுநிறையை அறிய தனிம வரிசை அட்டவணையை பார்க்கவும் அதன் பின்பு சமன் செய்யப்பட வேண்டும். The number of molecules of the reactants and products are written as coefficient. வினைபடுபொருள்கள் மற்றும் வினை விளைபொருள்களில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறித்து கொள்ள வேண்டும். The formula should be not to be changed to make the element equal. அதாவது பின்னங்களை பயன்படுத்தி சமன் செய்தலை ஒரே தனிமத்தில், அதாவது தனிமங்களை சமன் செய்யும் பொழுது சேர்மங்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகளை மாற்றக்கூடாது. பின்னங்களை பயன்படுத்தி சமன் செய்தலை ஒரே தனிமத்தில் உள்ள மூலக்கூறுகள் H2, O2, O3, P4 மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதனை வெவ்வேறு தனிமங்கள் மூலக்கூறுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. H2O, NH3 பயன்படுத்தக்கூடாது. நாம் தற்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நீர் உருவாகும் வினையை எடுத்து சமன் செய்ய பார்ப்போம். ஃப்ராக்ஷனல் மெத்தடை பற்றி சொல்லிட்டோம். Now let the balance the equation for the reaction of hydrogen and oxygen which gives water. Write the word equation and balance it. Write the word equation hydrogen plus oxygen gives water. Write the skeleton equation H2 plus O2 gives H2O. Select the element which is to be balanced first.
based on the number of times of element occurs on both sides skeleton equation. Element HO number of times of particular elements occur on the both side H2O1. இதே போல in the above case both elements acquire one time each, hence preference must be given to oxygen because has a higher atomic mass prefer periodic table. இதிலே இரு தனிமங்கள் ஒரே எண்ணிக்கையில் வருவதால் அதிக அணுநிறை உடைய தனிமத்தை முதலில் சமன் செய்ய வேண்டும். ஆக்சிஜன் எண்ணிக்கையை சமன் செய்ய வலதுபுறத்திலே H2Oவுக்கு முன்னதாக 2ஐ சேர்க்க வேண்டும். H2 plus O2 gives 2H2O என்பதை இதிலே கொண்டு வர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக to balance the hydrogen put 2 near hydrogen H2 at the left hand side of the LHS 2H2 plus O2 gives 2H2O. H equal to 4, O equal to 2, H equal to 4, O equal to 2 என்பது தற்போது ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கையை சமன் செய்ய வினையினுடைய இடதுபுறத்திலே H2க்கு முன் 2ஐ சேர்க்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா H equal to 4, O equal to 2, இங்கு H equal to 4, 2 O equal to 2 என மாறும். தற்போது இருபுறமும் now on the both sides number of hydrogen atoms 4 and oxygen atom is 2, thus the chemical equation is balanced. தற்போது இருபுறமும் 4 ஹைட்ரஜன் அணுக்களும் 2 ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன. எனவே வேதி சமன்பாடு சமன் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக information conveyed by a balanced chemical equation. சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். A balanced chemical equation gives us both qualitative and quantitative information. It gives us a qualitative information such as the names, symbols and formula of the reactant molecules taking part in the reaction and those of the product molecules formed in the reactions. We can also get quantitative information like the number of molecules, atoms of the reactants and the products that are taking part in the reaction. However, a chemical equation does not convey the following. சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நாம் எண்ணிக்கை அடிப்படையில் மற்றும் தனி கூறு சார்ந்த விவரங்களை பெற முடியும். இச்சமன்பாட்டிலிருந்து வினைபடுபொருளுடைய பெயர், குறியீடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடு போன்ற தனிக்கூறு சார்ந்த தகவல்களையும் வினைபடு பொருள் மற்றும் விளைபொருள்களுடைய மூலக்கூறின் எண்ணிக்கை போன்ற எண்ணிக்கை தொடர்பான தகவல்களையும் பெற முடியும். எனினும் வேதி சமன்பாட்டிலிருந்து ஒரு சில தகவல்களை நாம் இங்கு காண இருக்கின்றோம். ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ், வினைபடுபொருள்கள் மற்றும் விளைபொருள்களுடைய இயற்பியல் நிலைமை. தென் ஹீட் சேஞ்சஸ், ஹீட் லிபரேட்டட் ஆர் ஹீட் அப்சார்வ்டு அக்காம்பேயிங் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். வேதி வினை தொடர்புடைய வெப்பநிலை மாற்றங்கள், வெப்பம் உமிழப்படுவது அல்லது வெப்பம் உட்கவரப்படுவது பற்றி சொல்ல வேண்டும். அண்ட் தென் கண்டிஷன்ஸ் சச் as the temperature, pressure, catalyst etc. under which the reaction takes place. வேதி வினை நிகழக்கூடிய சூழல்கள், வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் வினையூக்கி ஆகியவை பற்றி சொல்லுதல். அடுத்ததாக கான்சன்ட்ரேஷன், டைலூட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். வினைபடுபொருள்கள் மற்றும் விளைபொருள்களுடைய செறிவு நீர்த்த மற்றும் அடராக இருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், வேதி வினையினுடைய வேகம் ஆகியவற்றை பற்றி சொல்லுவது சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். Then we see the laws of chemical combination, வேதி சேர்க்கை விதிகள். இங்கு பார்த்தோம்னால் by studying the quantitative measurements of many reactions, it was observed that the reactions taking place between the various substances are governed by certain laws. These are called the laws of chemical combinations. They are given below. என்ன சொல்கிறாங்கன்னா, வேதி வினைகளுடைய பருமனரி அளவீடுகளை, அதான் குவான்டிடேட்டிவ் அளவீடுகளை உற்று நோக்கும் பொழுது இந்த வினைகள் அனைத்தும் குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கின்றன என்பதை அறியலாம். இந்த விதிகளே வேதி சேர்க்கை விதிகள். அவை பொதுவாக லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதி. லாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், மாறா விகித விதி. தென் லாஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், பெருக்கல் விகித விதி. தென் கேலூசாக்ஸ் லாஸ் ஆஃப் கேசியஸ் வால்யூம்ஸ், கேலூசாக்கினுடைய பருமன் இணைப்பு விதி ஆகியவை இந்த கெமிக்கல் காம்பினேஷன் விதியிலே இருக்கக்கூடியது.
In this lesson, we will study about the first two laws only. We will study about the law of multiple proportions and Gay-Lussac's law of gases, volumes in standard 9th. 9ஆம் வகுப்பிலே மீதம் இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் லாவையும் கேலுசாக் விதியையும் 9ஆம் வகுப்பிலே காண இருக்கிறீர்கள். You have studied in your higher classes. Information conveyed the balanced chemical equation பற்றி பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதி, நிறை அழிவின்மை விதி என்றும் இதற்கு பெயர். The law of conservation of mass, which relates the mass of the reaction and products during the chemical change, was started by a French chemist Lavoisier in 1774. It states that during the chemical change, the total mass of the products is equal to the total mass of the reactants. 1774ஆம் ஆண்டு லவாய்சியர் என்ற பிரெஞ்சு வேதியியலர் ஒரு வேதிவினை நிகழும் பொழுது வினைபடு பொருள் மற்றும் விளைபொருள் ஆகியவற்றின் நிறைகளுக்கு இடையேயான தொடர்பினை பற்றி கூறினார். இந்த விதியின்படி ஒரு வேதிவினை நிகழும் பொழுது உருவாகும் விளை பொருள்களுடைய மொத்த நிறையானது வினைபடு பொருள்களுடைய மொத்த நிறைக்கு சமம் என்பதை, மேலும் if other words, the laws of conservation of mass means the mass can neither be created nor to be destroyed during the chemical reactions. The law is also known as the laws of indestructibility of mass. அதாவது மேலும் வேதிவினையின் மூலம் நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்ற ஒரு பொருண்மை அழியா விதி கூறுகிறது. ஆனால் இவ்விதியை நிறை அழிவின்மை விதி என்றும் சொல்லலாம் என்று இந்த விதிக்கு பெயரிடுகிறார். இந்த விதியை பொதுவாக ஹேபர் என்கின்ற முறையிலே நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து அமோனியா உருவாதல் வினையை நாம் ஹேபர் முறையை கருத வேண்டும். அதற்கு முன்னோடியாக முதலிலே ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. Take some ice cubes in an air and tight container and note the weight of the container with ice cubes. Wait for while for ice cubes to become a water. It is a physical change. Then ice cubes melt and converted into a liquid. அதாவது ஒரு சில ஐஸ் கட்டிகளை ஒரு கண்ணாடி குடுவில் எடுத்துக்கொண்டு நன்கு மூடிவிட வேண்டும். கண்ணாடி குப்பியில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப்ஸு சிறிது நேரம் கழித்து உருகி நீராக மாறிவிடுகிறது. ஐஸ் கியூபாக இருக்கும் பொழுது அதனுடைய நிறையும், நீராக மாறிய பொழுது அதனுடைய நிறையும் எடுத்து பார்த்தோமானால் இரண்டும் ஒரே நிலையிலே இருக்கிறது. அல்லது நிலை மாற்றத்தின் போது பொருள்களுடைய நிறையானது மாறாமல் இருக்கும் என்பதை நாம் இதிலிருந்து அறியலாம் என்பது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி. தென் வி சி த அந்த சோதனையை ஆக்டிவிட்டி யார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு டியூபுக்குள்ளே எழுதி போட்டோம்னா எப்படி இருக்கும். ப்ரிப்பேர் த 5% ஆஃப் பேரியம் குளோரைடு அண்ட் தென் 100 மில்லி வாட்டரில் sodium sulfate 100 ml of water with sodium sulfate solution separately. Take some solution in the sodium sulfate in a conical flask and some solution of barium chloride in a test tube. Hang the tube, கட்டி தொங்க விடப்படுவது conical flaskல. Weight the flask with contents, டோட்டலாக இருக்கக்கூடிய முழுவையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத விளையாட வேண்டும். Now mix the two solutions by tightening the swirling of flask. Weight of the flask after the chemical reaction it is occurred. Record your observation. It can be seen that the weight of the flask and the contents remaining the same before and after the chemical change. Hence it is proved that during the chemical change the total mass of matter remains the same. அதாவது அதில் கலந்து விட்ட பின்னர் வேதிவினை நடைபெற்று அதன் பின்னர் அதனுடைய நிறையை காணும் பொழுது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. அதாவது வேதிவினையின் பொழுதும் அதனுடைய நிறைகளிலே தனித்தனியாக கண்டுபிடிக்கப்படும் பொழுது இருக்கக்கூடிய நிறையை விட வேதிவினை நிகழ்பெற்ற பின்பும் உண்டாகக்கூடிய நிறையும் மாறாமல் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான இரண்டாவது ஆக்டிவிட்டி இது. இதையும் நாம் இங்கு காண இருக்கின்றோம். கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் முறையிலே ஃப்ரம் த ரியாக்ஷன் பிட்வீன் த நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஹேபர் முறையிலே ஹைட்ரஜன் எவ்வாறு உருவாகிறது என்பதை காண வேண்டும். 28 கிராம் நைட்ரஜன் 6 கிராம் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து 34 கிராம் அமோனியா உருவாகிறது என்பதை காட்டுகிறதா இந்த முறை. During the Haber process, the total mass of the reactant and the products is exactly same throughout the reaction. Now it is clear that the mass is neither created nor to be destroyed during the physical or chemical change. The law of conservation of mass is proved. இதிலிருந்து பொருண்மை அழியா விதி என்பது நிரூபிக்கப்படுகிறது. Laws of constant proportion.
மாறா விகித விதி. Law of constant proportion was proposed by the scientist Joseph Proust 1779. He states that in the pure chemical compound that the elements is always present in a definite proportion by mass. He observed all the components with two or more elements are noticed that each of the components had the same element in same proportion irrespective of where the compound came from, the who prepared it. For example, water obtained from the different source like rain well, sea and river will always consist of the same two elements, hydrogen and oxygen, in the ratio 1:8 by mass. Similarly, the mode of preparation of components may be differ by their composition will never be changed. It will be the fixed ratio. Hence this law is also known as a laws of definite proportion. ஜோசப் ப்ரௌஸ்ட் என்ற அறிவியல் அறிஞர் 1779 மாறா விகித விதியை கூறினார். அவருடைய கூற்றுப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்திலே ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை கொண்ட சேர்மங்களை அவர் உற்று நோக்கி அவை எங்கிருந்து பெறப்பட்டாலும் யார் அதை தயார் செய்தாலும் அவை ஒரே விகிதத்தில் தான் தனிமங்களை பெற்றுள்ளன என கண்டறிந்தார். உதாரணமாக, பல்வேறு மூலங்களான மலை, கிணறு, கடல், ஆறு ஆகியவற்றிலிருந்து நாம் நீரை பெற்றாலும் அதிலுள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை எப்பொழுதும் 1:8 என்ற விகிதத்திலே இருக்கும். இதேபோல பல்வேறு சேர்மங்களின் தயாரிப்பு முறை மாறுபட்டாலும் அவற்றுள்ள தனிமங்களுடைய இயல்பு மாறாது, அவை குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இருக்கும். எனவே இந்த விகிதி மாறா விகித விதி, லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் என்கின்ற விதி என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷனோடு திஸ் லெசன் should be completed. Lesson 12 atomic structure should be completed. We will see the next video. Until then, thank you so much.